அவங்க சுயமாக மரியாதையாக அந்த தேசத்தில் வாழணும். அது மரியாதையை நாங்கள் அவங்கள பேணி காத்து வரணும், அவ்வளோதான். இந்த விழாவை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அண்ணன் சொன்னார் முழு பூசணிக்காய் சோத்தில் மறிக்க. நாங்கள் ஏன்னு சொன்னால் மீளாது விழாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? கேத வீட்டில் கூட அரசியல் பேசுகிற காலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிறந்த நாள் சந்தோஷமான ஒரு விழாவை கொண்டாடும் போது அதில் அரசியல் பேசுறதுல என்ன தப்பு? எனக்கு ஒன்றும் புரியலத்தான். இல்லை சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கல்யாண வீடாக இருக்கட்டும் கர்மாந்தர வீடாக இருக்கட்டும் அரசியல் பேசுகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையை உருவாக்குனது யாருன்றது சொல்ல மறந்துட்டார். திராவிட மாடல்கள் தான். முதல்வர் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நபிகள் நாயகத்துடைய 1500வது பிறந்த நாள் விழா, இந்த விழாவில் திமுக தலைவர் முஸ்லீம்களுக்கு செய்ய துரோகம் என்ற அந்த இடத்துல பதிவு வச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன் பதிவு வைக்கல? ஏன் கண்ணு காடாம ஓடுறீங்க? அப்போ நீங்க என்னன்னா உங்களுக்கு சமூக நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்க நலன் தான் முக்கியம். அப்போ சுயநலம் படைத்த ஒவ்வொருத்தரும் நான் முதல்வரை ஒரு படி ஏறி பாராட்டணும்னு ஒருத்த பாராட்டு. குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகளை அந்த இடத்துல பேசி இதுக்கு ஒரு தீர்வு நீங்க ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தே இவங்க போகலையே. திமுகவால் வளர்க்கப்பட்ட சமுதாய அமைப்பு தலைவர் அப்படிதான் சொல்லுவேன். சமுதாய தலைவர்கள் நான் அவனுங்களை என்னைக்குமே சொல்ல மாட்டேன். சிறப்பாக இருந்தது சத்யராஜுடைய பேச்சு. அதான் சொன்னார் சத்யராஜ், அதாவது மதங்களா வேண்டாம், இனங்களா வேண்டாம், மனிதனா இருந்தாவே இதுக்கு நம்ம கண்டிக்கணும்னு. எவ்வளவு பெரிய கருத்து. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். சார், இப்போ திமுக சார்பாக நேற்று மிலாடி நபிக்கான விழா நடந்தது. அதுல நிறைய இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து? அண்ணன் பை சொன்னா நல்லா இருக்கும். எப்பயும் போல இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களோட அவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் அவருடைய நபி நாயகத்தினுடைய பிறந்த நாள் தான் அது. அந்த பிறந்த நாளை நாங்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்கள் கொண்டாடுறோம், அந்த விழாவை கொண்டாடுறோம். ஆனால் இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு நல்லதுமே பண்ணலை அப்படின்றாங்களே. என்ன நல்லது என்ன பண்ண முடியும்? நாங்கள் தான் அவங்களோட தானே இருக்கோம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்குறாங்களோ அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். அவங்க எங்களோட இருக்கிறதுனால அது ஒன்றும் பெரிய இஷ்யூவே இல்லை. அதனால் இவர் என்ன சொல்லுவார், உடனே இந்த கோயம்புத்தூர் பிளாம் பில்லாஸில் அரெஸ்ட் பண்ணவங்கள விடுதலை பண்ணலை, நீண்ட நெடுங்காலமாக இருக்காங்க, என்ன உங்கள் கட்சி ஆட்சியில் என்ன பிடுங்கிட்டீங்க அப்படின்னு கேட்பார். நாங்கள் அது எங்களுடைய கண்ட்ரோல் பிஹைண்ட் மை ஹேண்ட்ஸுங்கிற மாதிரி எங்கள் கண்ட்ரோலை மீறி ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோல் போயிடுச்சு. அதனால் எங்களால் அதை பண்ண இயலலை. அதை சுற்றி சுற்றி காட்டுவார். வேறு எந்த குறையும் எங்களோட ஒன்றும் சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாங்கள் தனி ஒதுக்கீடு எங்கள் கவர்மெண்ட் இருக்கும்போது அப்பயே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 4% கொடுத்தாரு. அதெல்லாம் அவங்க 4% அவங்களுக்கு கம்மி. பட் இருந்தால் கூட அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வரும்போது அதிகமான இதில் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட 14 விழுக்காடோ 18 விழுக்காடோ இருக்கிறதாக கேள்வி. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கீடு வந்துடும். அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக அவங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அவங்க சுயமாக மரியாதையாக அந்த தேசத்தில் வாழணும். அது மரியாதையை நாங்கள் அவங்கள பேணி காத்து வரணும், அவ்வளோதான். இந்த விழாவை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அண்ணன் சொன்னார் முழு பூசணிக்காய் சோத்தில் மறிக்க. நாங்கள் ஏன்னு சொன்னால் மீளாது விழாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கு என்ன சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அமாவாசையாக இருந்தவன் தான் அப்துல் காதர் ஆகியிருக்கான். ஆனால் திமுகவுக்கும் மீளாது விழாவுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த நபிகள் நாயகத்துடைய 1500வது பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு திமுக 26 தேர்தலுக்கு உண்டான அரசியல் பிரச்சார மேடையாகவே அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தலைவர்களை எல்லாருமே நிமிஷம் மன்னிச்சுக்கோங்க, கல்யாண வீட்டில் கூட அரசியல் பேசுகிற காலமாக போச்சு, கேத வீட்டில் கூட அரசியல் பேசுகிற காலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பிறந்த நாள் சந்தோஷமான ஒரு விழாவை கொண்டாடும் போது அதில் அரசியல் பேசுறதுல என்ன தப்பு? எனக்கு ஒன்றும் புரியலத்தான். இல்லை சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கல்யாண வீடாக இருக்கட்டும் கர்மாந்தர வீடாக இருக்கட்டும் அரசியல் பேசுகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையை உருவாக்குனது யாருன்றது சொல்ல மறந்துட்டார். திராவிட மாடல்கள் தான்.
புரியுதுங்களா? அது கர்மாதிரி வீடாக இருந்தாலும் சரி, அது கொடியை போட்டு அவங்க அங்கே போயிட்டு அரசியல் பேசுவாங்க. கல்யாண வீடாக இருந்தாலும் அங்கே போய் அரசியல் பேசுவாங்க. அது திராவிட மாடல். அண்ணன் அது சொல்லிட்டாரு, கரெக்டு தான் அது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நபிகள் நாயகம் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உயிருக்கு மேலானவராக பார்க்குறாங்க. அந்த நிகழ்வில் நீங்கள் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள், இஸ்லாமிய சமுதாய தலைவர்கள்னு சொல்ல மாட்டேன் நான் அவங்கள, அமைப்பினுடைய தலைவர்கள், இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள், அவ்வளோதான். அவங்கள எல்லாருமே நீங்கள் கூட்டு வச்சிருக்கீங்க. நீங்கள் கூட்டு வச்சு இன்றைக்கி விழா நடத்தி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, இஸ்லாமியர்களுக்கு நான் எப்பவும் வலதுபுறமாக இருப்பேன், இடதுபுறமாக இருப்பேன், முதுகில் தூக்கி வீசி சுமப்பேன், இப்படியெல்லாம் டைலாக் விட்டுருக்கீங்க. வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கீங்க. நீங்கள் வாக்குறுதி ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை. திமுக தலைவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை முஸ்லீம் சமூகத்துக்கு நிறைவேற்றலை இந்த 4 வருஷத்தில். இப்போ இன்னும் 26 தேர்தலையும் இவருக்கே வந்து முழுக்க வாக்களித்து, அப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு இஸ்லாமிய சமுதாய அமைப்பு தலைவர்கள் உறுதுணையாக இருக்காங்கன்றது தான் அவர் சொல்கிறாரு. எனக்கு ஆதரவாக இருக்காங்க, எனக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க. வந்த தலைவர்களும் அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க. நான் உங்களுக்கு இரும்பாக இருப்பேன், துரும்பாக இருப்பேன், மயிராக இருப்பேன், மட்டையாக இருப்பேன். இவங்க பண்ற ஊழலுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் துணையே நிற்கிறாங்கல்ல, நின்றுட்டு தானே இன்ன வரையும் அவங்க வந்து அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு விழா நடத்தி அதில் அந்த தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு முதல்வர் கௌரவிக்கிறாரு. நீங்க என்ன நான் என்ன அடிப்படையில இந்த கேட்குறேன், குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறீங்க? அண்ணன் கூட சொன்னேன் 4% இல்லை 3% ஒதுக்கீடு கொடுத்தாரு. யாருமே கொடுக்கலப்பா, நான் கொடுத்துட்டேன். இப்போ 10 பேர் தங்கி இருக்கிற ஒரு இடத்துல 3 பொட்டலத்தை போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். அப்படி பிற்படுத்த பட்டியலில் இருந்த இஸ்லாமிய சமூகத்தை தனி இடஒதுக்கீடும் போது தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். இப்போ என்னன்னா, இந்த திமுகவுக்கு அடிமையாக அண்ணா அறிவாலய வாசலில் கிடைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் என்ன சொன்னால், அதுவே ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து பொது தளத்தில் பேசி பாருங்கள், தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாருன்னு. நீங்கள் தனி இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு சொன்னால், தகுந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா நானே கைத்தட்டி வர வைப்பேன், உங்களுடைய எதிரான மனநிலை இருந்தால் கூட. ஆனால் நீங்கள் கொடுத்தது எப்படின்னா, 10 பேர் இருக்கிற இடத்துல 3 பொட்டலத்தை போட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கு. நான் பார்த்தீங்களா சாப்பாடு போட்டு வந்தோம்ப்பா எல்லாருக்கும், எப்படி எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த 3 பொட்டலத்தில் வந்து பிரித்து 10 பேரும் தின்னி ஆளுக்கு ஒரு பிடி தின்னி வயிறு பசியில் இன்னும் சாப்பிட்டன்றது தானே எண்ணம். அப்போ அந்த நிலை தான் நீங்கள் எடுத்துறீங்க. நீங்கள் இன்னதில் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சீங்க? எங்கெல்லாம் இஸ்லாமிய வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கோ அங்கெல்லாம் தனி தொகுதிகளை ஆக்குனீங்க. இது ஆக்குனது யார்? திமுக. எங்கெல்லாம் இஸ்லாமிய வாக்குகள் அதிகமாக இருக்க வார்டு கவுன்சிலில் அங்கெல்லாம் பெண்கள் தொகுதி ஆக்குனீங்க. ஏன்னா இஸ்லாத்தில் வந்து பெண்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க, மீறி நின்னா நிற்கட்டும் இஸ்லாமிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்களுடைய. இது போல் நான் எண்ணற்ற விஷயம். இப்போ சொன்னார் சிறைவாசிக்கு மட்டும் இல்லை, சிறைவாசி முக்கியமானது. ஏன் இப்போ வந்து இது நம்ம மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் தர்கா விஷயம் என்னாச்சு? காலங்காலமாக நடந்துட்டு இந்த விஷயம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தடை விதிச்சாங்களா இல்லையா? தடை வீசி அது பிஜேபியை போராட வச்சு பிஜேபிக்கு பக்கபலமாக நின்று நீதிமன்றம் போய் நீதிமன்றத்துக்கு கூட பிஜேபிக்கு ஆதரவாக யார் வாதாடினாங்க? திமுக அரசு தானே வாதாடிச்சு. அப்போது நீ இன்னைக்கு இத்தனை இஸ்லாமிய அமைப்பு தலைவர் இருக்காங்களா, இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு ஆண்மை உள்ள ஒரு தலைவனாட்சி எழுந்து முதல்வர் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த நபிகள் நாயகத்துடைய 1500வது பிறந்தநாள் விழா, இந்த விழாவில் வந்து திமுக தலைவர் முஸ்லீம்களுக்கு செய்ய துரோகம் என்ற அந்த இடத்துல பதிவு வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன் பதிவு வைக்கல? ஏன் வந்து கண்ணு காடாமல் ஓடுறீங்க? எல்லாரும் முதல்வரை பாராட்டிட்டீங்க. சரி, இப்போ எல்லாரும் முதல்வரை பாராட்டிட்டீங்க. நாளைக்கு தேர்தலில் இந்த அமைப்பு தலைவர்களுக்கு இப்போ எஸ்டிபி இருக்கா, எஸ்டிபி சீட்டு கொடுக்கலாம், நீ வெளியே வருவ. வெளியே வந்து திமுகவை திட்டுவியா இல்லையா? அப்போ இன்னைக்கு எந்த வாய் வச்சுக்கிட்டு திமுக தலைவரை பாராட்டுற? இப்போ தமுக சீட் இல்லைன்னு சொன்னா தமுக வெளியே வந்து திட்டுவானா இல்லையா? திமுகவை திட்டுவாங்க, கண்டிப்பா திட்டுவாங்க. அப்போ நீங்க என்னன்னா, உங்களுக்கு சமூக நலன் உங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்க நலன் தான் முக்கியம். அப்போ சுயநலம் படைத்த ஒவ்வொருத்தரும் வந்து நான் வந்து முதல்வரை ஒரு படி ஏறி பாராட்டணும்னு ஒருத்தர் பாராட்டியிருக்கான். ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு இரும்பா இருப்பேன் துரும்பா இருப்பேன்னு. அவனுக்கு என்னன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதும். அவனுக்கு அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு தான் இவ்வளோ பாராட்டுகள் எல்லாம். எப்படி இருக்கானுங்க பாரு இந்த சமுதாய அமைப்பு தலைவர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு நான் குறை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் இந்த நீங்கள் அத்தனை தலைவர்களும் ஒன்று கூடியிருக்கீங்க, குறைஞ்சபட்சம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனைகளை வந்து அந்த இடத்துல பேசி இதுக்கு ஒரு தீர்வு நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தே இவங்க போகலையே. ஏன் போகல? அப்போது முழுக்க திமுகவால் வளர்க்கப்பட்ட சமுதாய அமைப்பு தலைவர்கள்
அப்படி தான் சொல்லுவேன். சமுதாய தலைவர்கள் நான் அவனுங்களை என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எல்லாமே எனக்கு ஜூனியர் தான், காதர்மதி உட்பட. சமூக சேவையில் வயசுல ஒன்றா எனக்கு வயசுல ஒன்றா என்னோட மூத்தவராக இருப்பான். சமூக சேவையில் என்னோட ஜூனியர் தான். எல்லாம் 97 பேட்ச் தான். 97 பிறகு தான் அவங்கெல்லாம் சமுதாயம். ஏன்னா பேராசிரியர் அங்கே எங்கே இருந்து சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருந்தவனுங்க. ஆனால் நாங்கள் 89லேயே சமூக பணிக்காக வந்தவங்க. அதனால் என்னோட ஜூனியர் தான் எல்லாருமே, யாரும் சீனியர் இல்லை. அங்கே மேடையில் இருந்த முதல்வர் பக்கத்தில் இருந்தவங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க திமுக 26 தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு இந்த நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு அப்பட்டமான அரசியல் அங்கே நாடகம் நடத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நிச்சயம் பதில் சொல்லுவாங்க. யார் பதில் சொல்கிறாங்களோ சமுதாய அமைப்பு தலைவரும் பதில் சொல்லுவாங்க. சார், இவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாமே திமுக வந்து தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆளு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏமா அவர் எதிர்கட்சிக்காரரு, திமுகவா அவருக்கு எப்பயுமே பிடிக்காது. எதிர்கட்சின்னா அதிமுக சப்போர்ட் பண்ணுறேன் இல்ல, அதிமுக ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணாரு, பிஜேபி அவங்களோட கூட்டணி ஒதுக்கிட்டாரு. எதிர்கட்சின்னா அதிமுக சப்போர்ட் பண்ணதான் எதிர்கட்சி. இல்ல விஜயை நான் சப்போர்ட் பண்றேன்னா எப்படினாலும் நீங்க தனியா எங்களை எதுக்குறீங்கல்ல, அப்ப நீங்க எதிர்கட்சி தானே. இதுல என்ன இருக்கு? நீங்க தனியா எங்களை திமுகவுடைய முஸ்லீம் விரோத துரோக செயலை தான் நான் பொதுவெளியில அம்பலப்படுத்துறேன். வேற எதுவுமே திமுக எப்பயுமே திமுக சும்மா இருங்க சார். முஸ்லீம்களுக்கு நாங்க எந்த காலத்திலயும் துரோகம் நினைக்க மாட்டோம் சார். அவங்கள வச்சுதான் நாங்க, எங்களை வச்சுதான் அவங்கள வச்சு நாங்க. உண்மைதான், முஸ்லீம் சமூகத்தை வச்சுதான் நாங்க. ஆனா பலன் அடைவோம், ஆனா அவங்களுக்கு பலன் கொடுங்க. நான் கேட்கிறேன், 50 ஆண்டு திராவிட ஆட்சி, திமுக ஆட்சி, 50 வருஷமா திமுகவுக்கு முஸ்லீம்கள் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இந்த 50 வருஷமா திமுக முஸ்லீம்களுக்கு செஞ்ச தியாகங்கள் என்ன சொல்லு? ஒரு விஷயம் சொல்லு. துரோகங்களை நான் அடுக்கிறேன். இவங்க ஒரு விஷயம் நன்மை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டோம், நான் துரோகங்களை இதே இடத்துல பட்டியல் போட்டு அனுப்புறேன். இவர் அண்ணன் இல்லை, திமுகவுக்கு அண்டி பிழைக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களை கூட்டு வந்து இதே மாதிரி உட்கார வைங்க, நாங்கள் பதில் சொல்றேன். நான் ஒரு விஷயமாவது நல்லது பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து வச்சு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு மாப்பிள்ள ஏதோ பேசுறாரு, திரும்ப திரும்ப கேட்கிற. உடுமா, அடுத்த கேள்விக்கு போமா. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலஸ்தீன் அவங்களுக்கு வந்து ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு வந்து எதிராகவும் திமுக சார்பாக பேரணி நடந்துச்சு. அதில் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த இடத்துல பாலஸ்தீனர்களை பற்றி பேசாமல் பெரியாரை பற்றி இன்டைரக்டாக ஒருத்தவங்க திட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நடந்ததே திராவிடத்தினுடைய சார்பாக தான் நடந்துச்சு. அதனால பண்ணினதே திராவிடத்தினுடைய முன்னோடி யாரு? பெரியார் தானே. அப்ப பெரியார் இல்லாம திராவிடம் வந்துச்சா? இல்ல, அந்த இடத்துல நீங்க ஒரு பகுதியுடைய பிரச்சனை பத்தி பேசுறீங்கன்னா அதை தானே பேசணும். அந்த இடத்துல பேசிட்டு அதையும் பேசுறாங்க. பேசும்போது அதுவும் வந்துச்சு, அவ்வளவுதான். அது ஒரு பேசும் பொருள் ஆகுது, அவ்வளவுதான். அதனால அது அவர் பேசுவார். இல்லை நான் கேட்குறேன், அது திராவிடம் அது கூட தெரியல பாருங்க. திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடந்தது. திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக அந்த நிகழ்வு நடந்தது. ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அந்த பேரில், இன்க்ளூடிங் மீ. நான் கூட கலந்துக்கிட்டேன், புரியுதுங்களா? நானே அமைப்பு எல்லாமே கலந்துக்கிட்டோம். ஆனால் அங்கே மேடையில் வந்து எப்படின்னு சொன்னால், திமுக ஆதரவாளர்களை மட்டும்தான் மேடையில் உட்கார வச்சாங்க, மற்றவங்க யாரையும் மேடையில் உட்கார வைக்கல. தெளிவாக இருந்தாங்க. ஏன்னா திராவிட கூட்டமைப்பு சார்பாக நடக்குது இல்லையா, திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக நடந்ததுனால அவங்க வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் தான் அங்கே மேடையில் பேச எல்லாமே வாய்ப்பு கொடுத்தாங்க. மற்ற யாருக்கும் கொடுத்துடல. எங்கேயாவது ஒரு ஆள் வந்து திமுக எதிராக பேசிடக்கூடாதுன்ற விஷயத்தில் திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து தெளிவாக இருந்தாங்க. அப்போது எனக்கு என்னன்னு சொன்னால், அவங்க திராவிட உணர்வாளர்கள் கூட்டமைப்பு வந்து முழுக்க முழுக்க திமுகவினுடைய ஆதரவாளர்கள்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உணர்வு ரீதியான ஒரு விஷயத்துக்கு துணிஞ்சு முன்னே வந்து இப்படி ஒரு பேரணி நடத்துகிறாங்கன்னா நம்ம வரவேற்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் மக்களாக போய் நிற்கிறோம், புரியுதுங்களா? இப்போ அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், வெற்றிமாறன், அமீர், திரைப்பட நடிகர் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக கருத்துக்களை பதிவு வச்சாங்க. எந்த உணர்வுபூர்வமாக? பாலஸ்தீன மக்கள் இன்னைக்கு படக்கூடிய அவலங்களை பற்றி, இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா, பிரிட்டன் உட்பட நாடுகள் இன்னைக்கு சேர்ந்து அந்த மக்களை எப்படி ஒடுக்குறாங்க, அழிக்கிறாங்க. இது மனிதமாக இருந்தாவே இதை எதிர்க்கணும். இதுக்கு மதங்கள் தேவையில்லை, மொழிகள் தேவையில்லை, மனிதனாகவே இருந்தாவே எதிர்க்கணும் அப்படின்றாலும் உணர்ச்சி பொங்க பேசுனாங்க யார்? நடிகர்கள் எல்லாம். ஆனால் அங்கே வந்த அரசியல்வாதிகளே அண்ணன் திருமாவளவன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்பட்டமான அரசியல் அயோக்கியத்தனமான பேச்சு அங்கே பேசியிருக்காரு. அண்ணனுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிக்கல.
ஏன்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? பெரியாருடைய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னா பெரியாரை பற்றி பேசணும். அந்த அவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சவங்க அவங்க, புரியுதுங்களா? பெரியாரை பற்றி பேச வேண்டியதில்லை. அங்கே பல மைல் அப்பால் அங்கே வந்து அப்பாவி குழந்தைகள், பெண்கள், மருத்துவமனை இப்படி குண்டு போட்டு இஸ்ரேல் அழிச்சிட்டு வரான அந்த கொடூரத்தை பற்றி பேசாமல் இவர் என்ன பண்ணி பேசுகிறாருன்னா, சீமான மனசில் வச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவளவன் மோசமாக பெரியாரை விமர்சனம் செய்கின்றார்கள். பெரியாரை விமர்சனம் செய்தவர்களை நாம் இப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு கருத்தியிலே பேச முடியாத நிலை உருவாயிடும். அதனால் விடக்கூடாது. நாம் அதை வந்து அப்படி ஏன் இடம்பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கா இல்லையா? எந்த இடத்துல என்ன வந்து பேசணும்? அங்கே இஸ்லாமியர்கள் நிரம்பி இருக்காங்க. அந்த இடத்துல பெரியாரை பற்றி நீ என்ன, பெரியாரை பற்றி யாருக்கும் தெரியாதான்? சீமான் அண்ணன் பெரியாரை பற்றி பேசுகிறேன்னா திருமாவளவன் பெரியாருக்கு எதிராக ஆதரவாக பேசுறதுக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அது பேசலாம், அது ஆனால் அந்த இடமா அது சொல்லுங்க. அது கரெக்டான இடம் இல்லைதான், கரெக்டான இடம் இல்லைதான். இப்போ பாலஸ்தீனியர்களுக்கு இப்போ ஒரு சாவு வீட்டில் போயிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு இருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை. அதேமாரி தான் அங்கே வந்து எப்படின்னா, அந்த விளிம்பு நிலை இஸ்லாமிய மக்கள் ஒரு இன அழிப்புக்கு எதிராக அங்கே நடந்த அந்த பேரணி நிகழ்வுகளை பற்றி பேசாமல் நீ ஏதோ ஒரு விஷயத்தை சீமான மனசில் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒப்பாரி வைக்கிறீங்கன்னா, நீங்கள் திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான அரசியல்வாதியை நான் பார்க்குறேன். அவர் 2 கருணாநிதிக்கு சமமானவர். அரசியல் புரிதலற்றெல்லாம் பேச மாட்டார், அரசியல் புரிதலோடு பேசுவார். அப்படியாப்பட்ட நபர் நீ அந்த இடத்துல ஏன் அப்படி பேசுகிறீங்க? பண்ண கூட சொன்னார், நடத்துனது அவங்கள பற்றி பேசாமல் எப்படின்றாரு. நடத்துனது நீங்கன்னா உங்களை பற்றி பேசுறது நீ எதுக்கு பொது விஷயங்களை கொண்டு வரீங்க? வீட்டில் உட்காந்து பேசிங்க. நீங்கள் பேரணி என்ன தலைப்பு? பாலஸ்தீன மக்களுக்காக தான் பேரணி நடத்துறீங்க. அங்கே வந்து நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன்னா நீ பெரியாருக்காக பேரணி நடத்திட்டு அங்கே பேசுங்கன்ற. நான் சீமான் சொல்கிற மாதிரி தான் நான் கருவாட்டு சாம்பார் ஆக முடியாது இல்லையா? ஒன்று சாம்பார் இருக்குன்னா இல்லை கருவாடு குழம்பா இருக்கணும். கருவாட்டு சாம்பார்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அப்பட்டமான ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சீமான மனசில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து பெரியார் வந்து எதிர்க்கிறாங்க. அதை விடக்கூடாது, விட்டால் நாளைக்கு வந்து கருத்தியில் பொதுத்தரத்தில் விவாதம் பொருளாக பேச முடியாமல் போயிடும், அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பட்டமான அரசியல். அதான் சொன்னேன், சாவு வீட்டில் போய் சந்தோஷமாக சிரித்து இருக்கிற மாதிரி அந்த நிகழ்வில் வந்து மாற்றிட்டார். உண்மையாக நடிகர்கள் பிரகாஷ்ராஜுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்தது. சத்யராஜுடைய பேச்சு அதான் சொன்னார். சத்யராஜ் அதாவது மதங்களாக வேண்டாம், இனங்களாக வேண்டாம், மனிதனாக இருந்தாவே இதுக்கு நம்ம கண்டிக்கணும்னாரு. எவ்வளோ பெரிய கருத்து! அப்போ முழுக்க இவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து அதான் சொன்னார் இல்லையா? முதல்ல நம்ம ஆரம்பத்தையும் சொல்லிட்டார் இல்லையா? சாவு வீட்லேயும் கல்யாண வீட்லேயும் அரசியல் பேசுகிறவங்க தான் நாங்கள். அதான் நடக்குது.